சட்டமன்ற கூட்டத்திற்கு பின் சென்னை ராயப்பேட்டையில் உள்ள தலைமை அலுவலகத்திற்கு வந்த எடப்பாடி பழனிசாமிக்கு தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். தொண்டர்களுக்கு இனிப்பு வழங்கி இபிஎஸ் தனது மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்டார். கூடுதல் தகவல்களுடன் இணைகிறார் செய்தியாளர் சுபாஷ். முழுமையான விவரங்கள். பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டது. அவருக்கு இரட்டை இலை சின்னத்தை இன்றைய தினத்தில் கர்நாடக தேர்தலுக்காக ஒதுக்கி இருக்கிறது இந்திய தேர்தல் ஆணையம். அந்த அடிப்படையில் இன்றைய தினத்தில் அதே நிலையில் இன்று மாலை மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்திற்கு அதிமுக அழைப்பு விடுத்திருக்கிறது. அதில் பங்கேற்பதற்காக சட்டப்பேரவை தற்போது அதிமுக அலுவலகத்திற்கு வந்திருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. அபிசல்லம் சாலை வந்தவுடனாகவே சாலை முழுவதுமாக அதிமுக தொண்டர்கள் அவரை உற்சாகமாக வரவேற்றிருக்கிறார்கள். வந்திருக்கக்கூடிய அவரை இனிப்பு கொடுத்து வரவேற்றிருக்கிறார்கள், பட்டாசு வெடித்து வரவேற்றிருக்கிறார்கள், பூங்கொத்து கொடுத்து மலர்கொத்து கொடுத்து வரவேற்றிருக்கிறார்கள். அதிமுக அலுவலகத்தில் அவரது படத்திற்கு பாலாபிஷேகமும் செய்யப்பட்டதை காட்சியாக நம்மால் பார்க்க முடிந்தது. அது மட்டுமல்ல, எடப்பாடி பழனிசாமி அதிமுக அலுவலகத்திற்குள் வந்தவுடனே இங்கே ஜெயலலிதா எம்ஜிஆர் சிலைகள் இருக்கிறது. அந்த சிலையில் மலர்தூவி அவர்களது சிலையின் காலில் வணங்கி அதிமுக அலுவலகத்திற்குள் சென்றிருக்கிறார். தற்போது அதிமுகவின் மாவட்ட செயலாளர்கள் கூட்டமானது தொடங்கி இருக்கிறது. இந்த கூட்டத்தில் நடைபெறக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் பூத் கமிட்டி அமைப்பது, எங்கெல்லாம் பூத் கமிட்டிக்கு ஆள் இல்லாமல் வேக்கண்டாக இருக்கிறதோ, காலியாக இருக்கிறதோ அந்த இடத்திற்கெல்லாம் நிரப்புவது, அதற்கான பணிகளை துரிதப்படுத்துவது என்ற நாடாளுமன்ற தேர்தலுக்கான பணிகளை மேற்கொள்ள இருக்கிறார். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சுபாஷ். எடப்பாடி பழனிசாமியை அதிமுக பொதுச் செயலாளராக தேர்தல் ஆணையம் அங்கீகரித்ததை திருப்பத்தூர் மாவட்ட அதிமுகவினர் பட்டாசு வெடித்து கொண்டாடினர். தொடர்ந்து திருப்பத்தூர் பேருந்து நிலையம் அருகே பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகளுக்கு இனிப்பு வழங்கி மகிழ்ந்தனர். அதிமுக பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமியை தேர்தல் ஆணையம் அங்கீகரித்திருப்பது வரும் நாடாளுமன்ற சட்டமன்ற தேர்தலில் அதிமுக வெற்றி பெறுவதற்கு அச்சாரமாக அமைந்திருப்பதாக அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர். அதிமுக பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமியை தேர்தல் ஆணையம் அங்கீகரித்திருப்பது வரும் நாடாளுமன்ற சட்டமன்ற தேர்தலில் அதிமுக வெற்றி பெறுவதற்கு அச்சாரமாக அமைந்திருப்பதாக அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர். சோதனை வருகிற போதெல்லாம் சாதனை படைக்கிற இயக்கமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் திகழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதற்கு இன்றைய தீர்ப்பு, நம்முடைய தேர்தல் ஆணையம் வழங்கியிருக்கிற தீர்ப்பு தர்மம் வென்றிருக்கிறது என்ற வரலாற்றை எடுத்து வைக்கின்ற வகையில் இந்த தீர்ப்பு அமைந்திருக்கிறது. 24 நாடாளுமன்ற தேர்தலில் அனைத்து தொகுதியும் வெற்றி பெறுவோம் என்ற வரலாற்றை தமிழகத்திலே படைப்போம். அதற்கு பிறகு 2026 ஆட்சி மாண்புமிகு எடப்பாடி அவருடைய தலைமையில் அமைவதற்கு இந்த தீர்ப்பு எங்களுக்கு சாதகமாக அமைந்திருக்கிறது. இனிமேல் பயன்படுத்தினா நாங்கள் கிரிமினல் கேஸ் கொடுப்போம். சட்டப்படி அது மேல் கேஸ் கொடுப்போம். இனிமேல் யாரும் அவங்களே சொல்ல மாட்டாங்க. அப்படி சொன்னாலும் செல்லாது. தேர்தல் கமிஷன் அங்கீகரித்து இருக்கிறது. இதுக்கு கழக தொண்டர்களுக்கு மட்டுமல்ல, தமிழ்நாட்டு மக்களுக்கும் இன்றைக்கு தீபாவளி போன்ற அற்புதமான ஒரு நல்ல நாளாக நாங்கள் கருதுகிறோம். தேர்தல் ஆணையம் அங்கீகரித்திருக்கு. ஆனா உயர்நீதிமன்றத்தில் வழக்குகள்லாம் நிலுவையில் இருக்கு. நீ எங்கெங்க எந்தெந்த கோர்ட் நிலுவையில் அது போனா அந்த எடப்பாடியாருக்கு நல்ல தீர்ப்பாக வரும், நியாயமான தீர்ப்பாக வரும். பிரச்சனை இல்லை. பல்வேறு சட்ட போராட்டங்களை தாண்டி இந்தியாவினுடைய உச்சபட்ச அமைப்பான தேர்தலை அங்கீகரிக்கக்கூடிய அமைப்பான இந்திய தேர்தல் ஆணையத்தால் இன்றைக்கு அங்கீகாரம் கிடைக்கப்பட்டிருக்கிறது. இது அதிமுக தொண்டர்களை மேலும் உற்சாகப்படுத்தும், மேலும் ஊக்கப்படுத்தும். அதிமுக இனி வலுவோடும் பொலிவோடும் அண்ணன் எடப்பாடியார் தலைமையில் சிறப்பாக செயல்படும். கர்நாடக சட்டப்பேரவைத் தேர்தலில் புலிகேசி நகர் தொகுதியில் அதிமுக சார்பில் அன்பரசன் போட்டியிடுவார் என்று எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ள நிலையில் அந்த தொகுதியில் தனது அணி சார்பில் நெடுஞ்செழியனை ஓ பன்னீர்செல்வம் களமிறக்கியுள்ளார். மேலும் கோலார் தங்கவயல் தொகுதியில் அனந்தராஜ் மற்றும் காந்திநகர் தொகுதியில் கே குமார் ஆகியோர் போட்டியிடுவார்கள் என்று ஓ பன்னீர்செல்வம் அறிவித்துள்ளார்.